ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ஷார்ட்ஸில் பார்த்தோம். எப்போதும் மகிழ்ந்திருங்கள், இடைவிடாது ஜெபித்திருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்படின்னு. எப்போதும் மகிழ்ந்திருங்கள்னா என்னன்னு ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருந்தேன். அது பார்க்கலான்னா போன ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். எப்போதும் மகிழ்ந்துங்கள்னா எப்போ பார்த்தாலும் லூசு மகிழ்ச்சியில் சிரிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம ஒரு மிஷன் ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய துன்பத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறது. அதை தான் மிஷினரி ஒர்க்கர்ஸும் பண்ணாங்க, இண்டிபெண்ட் ஃபைட்டர்ஸும் பண்ணாங்க. பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிட்டு அதை அக்செப்ட் பண்ணாதான் சொல்கிறாங்க. அதுதான் எப்போதும் மகிழ்ந்திருங்கள்ங்கிற மீனிங். இடைவிடாது ஜெபித்திருங்கள், ப்ரே ரிலன்லெஸ்லி அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு ப்ரேயர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ப்ரேயர் இஸ் நாட் ஆஸ்கிங், இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஆஸ்கிங். ஓகே, ப்ரேயர்னா ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரில கடவுள்கிட்ட வச்சுட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு கடவுளுக்கு ஆர்டர் போடுறது கிடையாது ப்ரேயர். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ப்ரேயர்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. கடவுளுக்கு இன்னென்ன செய்யணும், இன்னென்ன எனக்கு பண்ணித்தரணும், என்னென்ன பண்ணித்தரணும், பண்ணால் நான் இதை பண்ணுவேன், ஒரு பிஸ்னஸ் டீல்ஸ் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஸோ ப்ரேயர்னால் என்ன? ஓகே, ஸோ ப்ரேயர்னா காட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸை ரியலைஸ் பண்ணுறது. நம்ம உலகத்தில் காட்ஸோட எக்ஸிஸ்டன்ஸை ரியலைஸ் பண்ணுறது. அந்த ரியலைஸ் பண்ண யாருன்னா எனக்கு தெரிஞ்ச மதர் தெரேசா தான். ஸோ ஒருத்தர் கேட்பார், எனக்கு 1000 கோடி இவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் தொழுநோயாளிகளை தொட்டு கழுவி இது பண்ணி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. மதர் தெரேசா சொல்லியிருப்பாங்க, நானும் செய்ய மாட்டேன், ஏன்னா அவங்கள்ட்ட நான் இயேசுவை பார்க்குறேன், கடவுளை பார்க்குறேன், அதனால தான் நான் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரியல் ப்ரேயர். சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுறது, ஒர்ஷிப் பண்ணுறது, ப்ரைஸ் பண்ணுறது மட்டும் ப்ரேயர் கிடையாது, அதுவும் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் தான். ஸோ இடைவிடாது ஜெபித்திடுங்கள்னா நம்மளால் சர்ச்சிலையும் கண்டினியூஸாக 24 ஹவர்ஸும் ஜெபிக்க முடியாது, யாராலையுமே முடியாது. இடைவிடாது ஜெபித்தினோம்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ட் இன் எவ்ரிவேர். ஹியூமன்ஸ்லையும் சரி, நேச்சர்லேயும் சரி, அனிமல்ஸ்லையும் சரி, சன்லேயும் சரி, மூன்லேயும் சரி, காட்ஸோட க்ரியேஷனை ரியலைஸ் பண்ணுறது. ரியலைஸ் த காட்ஸ் கிரியேஷன்ஸ். ஓகே, அதுதான் உண்மையான ப்ரேயர். ஓகே, ஸோ இதுதான் உண்மையான ப்ரேயரோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.